ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. இங்கே நம்ம பாட்டி வீட்டுக்கு வந்ததுமே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. மீனா எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பாட்டி இருந்துட்டு விஜயா மேலே பயங்கர கோவப்படுறாங்க. ஏன் விஜயா இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, ஒரு மன்னிப்பு கேட்க முடியாத உன்னால் அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை, அந்த பூ கட்டுறவங்கிட்டலாம் என்னால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க முடியாது. என் மருமக ரோகிணி இன்ன வரைக்குமே எனக்கு தெரியாமல் எந்த ஒரு விஷயமும் செஞ்சதும் இல்லை. எனக்கு எப்போவுமே பணிஞ்சு தான் போவாளே தவிர என்னை எதிர்த்து எதுவுமே பேசுனதில்லை. கிடைச்சா அந்த மாதிரி ஒரு பொண்ணு மருமகளாக கிடைக்கணும். அவன் அப்பா எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி புராணத்தை எடுத்துக்கிறாங்க. நம்ம பாட்டிக்கு பயங்கரமாக கோபம் வருது. என் மருமக ரோகிணி பணக்கார வீட்டு பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு, வல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற நீ, ஆனால் அவளை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சா உன் முகத்தை கொண்டு போய் எங்கே வச்சுப்ப அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னத்தை பேசுகிறீங்க, இது வரைக்கும் அவள் என்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் மறைச்சதில்லை, என்கிட்ட ரொம்ப நல்லா தான் பழகுறாவ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா ரோகிணி, நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி ரோகிணி கிட்ட கேட்குறாங்க. இங்கே ரோகிணி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. ஏதோ பாட்டிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனால தான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக திருட்டு முழிக்கிறாங்க. என்னம்மா ரோகிணி, நான் கேட்டதுக்கு பதிலே காணோம், அப்படி தானே அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. அத்தை, அப்படி என்ன விஷயந்தான் உங்களுக்கு ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சு, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன பேசணும்னு நான் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பாட்டி இருந்துட்டு ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, அது மூலமாக ஒரு குழந்தையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம விஜயாவுக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. அத்தை, என்ன அத்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் பைத்தியம் இது பிடிச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க விஜயா. எனக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்கல, இனிமேல் நமக்கு தான் பைத்தியம் பிடிக்குது, இந்த விஷயத்த கேள்விப்பட்டதுலேருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க. நம்ம விஜயாவுக்கு மண்டையே கலங்கின மாதிரி இருக்குது. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. நம்ம விஜயா இதை தொடர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.